வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு குளத்தங்கரை, அந்த குளத்தங்கரை ஓரமாக ஒரு ஆலமரம். அந்த பொய்கை கரையில் உட்காந்து தவம் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வந்தார். வந்து உட்காந்து தவம் பண்ண ஆரம்பித்தார். அந்த நேரம் பார்த்து அந்த ஆலமரத்துலேருந்து ஒரு பழுப்பு இலை கீழே விழுந்தது. அப்படி விழுந்த அந்த இலையோட ஒரு பாதி தண்ணீர்லேயும் மறுபாதி தரையிலையும் கிடந்தது. தண்ணீரில் விழுந்த ஒரு பாதி இலை மீனாக மாறிச்சு, நிலத்தில் விழுந்த பாதி இலை பருந்தாக மாறிச்சு. ஒரு மீன், ஒரு பருந்து, இது ரெண்டும் ஒன்று இழுக்க ஆரம்பிச்சுட்டுது. தவம் பண்ண ஆரம்பித்தவர் இதை கவனிக்க ஆரம்பித்தார். தவம் கலைஞ்சுட்டுது. தவத்திலேருந்து தவறிட்டார் அப்படிங்கிற குற்றத்துக்காக ஒரு பூதம் வந்து இவரை பிடிச்சி கொண்டுக்கிட்டு போய் ஒரு ஜெயிலில் தள்ளி விட்டுது. அங்கே போய் பார்த்தா ஏற்கனவே 999 பேர் உட்காந்துருக்குறாங்க. எல்லாரும் இவர் மாதிரியே தவத்தில் தவறினவங்க. எல்லாரையும் அந்த பூதம்தான் பிடிச்சி கொண்டுகிட்டு வந்து தள்ளி வச்சுருக்குது. அந்த பூதம் என்ன நினச்சிக்கிட்டு இருந்ததுன்னா, சிறையில் வந்து 1000 பேர் சேர்ந்ததும் ஒரேடியாக எல்லாரையும் சேர்த்து சாப்பிட்டுடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்குது. அப்படி தான் சொல்லிக்கிட்டே ஒவ்வொருத்தராக கொண்டாந்து சேர்த்துக்கிட்டு இருந்தது. கடைசியாக இவர் வந்து சேர்ந்ததும் எண்ணிக்கை 1000 ஆச்சு இல்லையா? அதனால் ஏற்கனவே அங்கே இருந்த 999 பேருக்கு இவர் பேரில் எரிச்சல் வந்துட்டுது. இவரால் தானே அவங்க உயிருக்கு இப்போ ஆபத்து வரப்போகுது. இவர் ஒருத்தர் வரலைன்னா இப்போதைக்கு அந்த பூதம் அவங்கள சாப்பிட போகிறது இல்லையே. அதனால் எல்லோரும் சேர்ந்து இவர்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க, குற்றம் சாட்டினாங்க. நீ தான் எங்கள் அழிவுக்கு காரணம்னாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடைசியாக வந்தார். அவர் ஒரு நூல் எழுதினாராம். அந்த நூல் தான் திருமுருகாற்றுப்படை. அவர் யார் தெரியுமா? அவர் தான் நக்கீரர். அதாவது அந்த காலத்திலேயே ஜெயிலிருந்து புத்தகம் எழுதினவர் நக்கீரர். அவர் பாடின பாட்டு அவருக்கும் விடுதலை வாங்கி கொடுத்தது, அவர் கூட இருந்த 999 பேருக்கும் விடுதலை வாங்கி கொடுத்தது. இந்த கதை ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ கருத்தை கவனிப்போம். பொய்கை கரைன்னு சொன்னோம் பாருங்கள், அதுதான் இந்த உலகம். பழுத்து போய் விழுந்த ஆலம் இலைன்னு சொன்னோம் பாருங்கள், அதுதான் இங்கே இருக்கிற உயிர்கள். இலை வந்து குளத்தில் விழுந்தது மாதிரி இந்த உலகத்தில் நாம் வந்து விழுந்திருக்கிறோம். இங்கே நாம் எப்படி வாழணுங்கிறதுக்கு 2 வழி இங்கே காட்டப்பட்டிருக்கு. மீன் மாதிரி வாழறதா, இல்லை பருந்து மாதிரி வாழறதா. மீன் எப்படின்னா தண்ணீரில் மேற்பரப்புலேயே நீந்தி விளையாடும், அங்கே கிடக்கிற அழுக்கையே சாப்பிடும், அப்படியே வாழ்ந்து ஒரு நாள் செத்து போயிடும். பருந்து எப்படின்னா ரொம்ப உயரத்தில் பறக்கக்கூடிய வாழ்க்கை. அதுக்கு வாழ்க்கை உயர்ந்தது தான், இருந்தாலும் அது கண் வந்து இங்கே இருக்கிற அழுகி போன பிணங்கள் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பூமியை தேடிக்கிட்டே இருக்கும். மீன் வாழ்க்கை வந்து உணர்ச்சி வசப்பட்ட வாழ்க்கை. அடித்தளம் வரைக்கும் போய் வாழ்வின் உண்மையை அனுபவித்து தெரிஞ்சிக்காமல் ஏதோ மேலெழுந்த வாரியாக சில அழுக்கு மாதிரியான தாழ்ந்த இச்சைகளை நிறைவு பண்ணிக்கிட்டு செத்து போகிற ஒரு வாழ்க்கை இது. பருந்து வாழ்க்கைங்கிறது அறிவு வாழ்க்கை. அறிவு மிக உயரத்தில் இருக்கும், ஆனால் ஆசை வந்து அதை இழிநிலையில் கொண்டாந்து ஈடுபடுத்திவிடும். அறிவும் உணர்ச்சியும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டு இழுக்க அதனால் ஏற்படுற போர்கள் நிறைந்த போர்க்களம் தான் இந்த உலகம். இதுதான் நக்கீரரோட தவம் குலைந்த நிகழ்ச்சியின் கருப்பொருள். இந்த கருப்பொருள் நமக்கு உணர்த்துகிற நீதி ஒன்று உண்டு. மீனும் பருந்தும் இணைந்த ஒரு வகை வாழ்க்கை முறை தான் நமக்கு தேவையாம். உலகங்கிற இந்த பொய்கையில் வாழணும்னா நமக்கு நீந்த தெரியணும். உலகத்திலேருந்து ஒதுங்கி வாழாமல், தனக்குன்னு எந்தவித பற்றும் இல்லாமல், எதுலேயும் தோய்ந்து நின்று நுகர்தல் இல்லாமல் நீரின் மேற்பரப்புலேயே நீந்தி வாழற மீன் மாதிரி நாம் இந்த உலக வாழ்க்கையை அமைச்சிக்கணுமா? ஆனால் அதே சமயத்தில் பருந்து வாழ்க்கையை மேற்கொள்ளணும். பருந்து வாழ்க்கை ஒரு வகையான யோக வாழ்க்கை. உடல் வாழ்க்கையில் மீனாகவும் உயிர் வாழ்க்கையில் பருந்தாகவும் இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை நாம் அமைச்சிக்கணும். அதுதான் நாம் செய்ய வேண்டியது. இது இருக்கட்டும், நக்கீரர் வந்து ஜெயிலில் புஸ்தகம் எழுதினார் இல்லையா? நம்மால் ஒருத்தர் சமீபத்தில் ஜெயிலிருந்து வெளியில் வந்தார். என்னங்க ஜெயிலில் இருந்தப்போ ஏதாவது புத்தகம் எழுதினீங்களான்னு கேட்டோம். எழுதினேன் சார், அதுக்கப்புறம் தான் வெறுங்காவல் தண்டனையிலேருந்து என்னை கடுங்காவல் தண்டனையை அனுபவிக்கிற மாதிரி மாற்றி போட்டாங்க அப்படின்னார். என்ன புத்தகம் எழுதினீங்க அப்படின்னு கேட்டோம். ஜெயிலிலிருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினேன் சார், அதுக்கே ஒரு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னார். ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு
கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.